சரியா என்ன காய்ச்சல் எடுக்கணும்? இயற்கை. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்லை ஸ்ட்ரேஞ்சரோ தெரியல, ஆக மொத்தம் நம்மளோட வியூவர் தான் அவங்க. அவங்க ரொம்ப நாளாகவே கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. நெகட்டிவ் கமெண்ட்லாம் இல்லை, சூப்பராக அவங்க ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. என்ன கேட்கல, ஒய்ஃபை தான் கேட்குறாங்க. கலை, நீ வந்து வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் நீ தான் சொல்லணும். வீட்டுல பார்க்கறாங்க. மெயின் ரீசன் யாரோட விதி யாரு அது எப்படி அப்படிலாம் கிடையாது, எல்லாம் நம்மளா தேடி. அதுவும் ஒரு ரீசன் தான். அது இல்லாம நாங்க சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணி தொலைச்சிட்டோங்க. எதை பத்தி, அதாவது நீங்க என்ன பேசுறீங்கன்னா, கஷ்டப்படுறா, நாங்க வந்து இல்லாத இருக்கோம் அப்படின்றத வச்சு நீங்க வந்து அப்படி சொல்லிட்டீங்க. எல்லாருமே வசதியா இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இதா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க வந்து பண ரீதியா கஷ்டப்படுறோம், கொஞ்சம் மன ரீதியா இருந்தாலும் ஒருத்தர் ஆதரவா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டா நம்ம இத்தனை வருஷம் குடும்பத்தெல்லாம் எதிர்த்து மீறி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம. அம்மா வீட்டுல பார்த்தா மட்டும் ஐஏஎஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்படியே அவ ஐஏஎஸ் கல்யாணம் பண்ணாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பு இருக்காது. அதாவது ஒரு மூணாவது மனுஷனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துக்கிறோம். நான் அடிச்சு அவன் என்ன திருப்பி அடிப்பா, நான் பேசினா பதில் காலம் பேசுவான். அதாவது அவங்க ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. லவ் மேரேஜ்ன்றதுனால இல்லை, நாங்கள் அந்த மாதிரி ஒரு கப்புள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதே அவங்க வீட்டில் சொல்றத யோசிச்சு பாருங்க, நகை எல்லாமே போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஒரு இது இருக்காது. அதுவும் இல்லாம சந்தோஷத்துல மட்டுமே பங்கு எடுத்துக்க கூடாது. வசதியா வீடு கட்டிட்டான், அவனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வசதியா கார் வச்சிருக்கான், அவனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இல்லாம கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் கூட இருந்து வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது அது உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. யாருனே தெரியாது, ஒருத்தவங்க போயிட்டு அப்படியே பழகி அதுக்கப்புறம் லைஃப் போகுது. அது எல்லாருக்கும் சரியா அமைதான்னா அமையறது இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படின்னு இல்லை, அரேஞ்சும் பார்த்து வைக்கிறதும் இந்த காலத்துல சரியில்லை, லவ் பண்றதும் சில பேருக்கு சரியில்லை. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது அவங்கவுங்க சூழ்நிலை அப்படி. எல்லாருமே நல்லவங்களாவே இருக்கிறது கிடையாது. பார்த்து வைக்கிறவங்களும் சரி, நம்மளா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களும் சரி. நீங்க கேட்ட இந்த கேள்வி நானே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அவ ஒய்ஃப் அங்கேயே நல்லா இருந்துருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பேன். இருந்தாலும் நம்ம இருக்கிற அளவுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ பணம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மகாராணி மாதிரி இருப்பா. இப்போ அது இல்லாதனால நாங்கள் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். நீங்க வருத்தப்படாங்கன்னா என்ன காரணங்கிறதே சொல்லிட்டேன். ஆமா, என்னமோ சொல்ல வந்து பேசியே பேச்ச மாத்தி விட்டுட்டேன். அது கேட்ட கேள்வி இதுதான். இதுவரையும் நம்ம யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து யாரும் கேட்டதில்ல. ஆனா நீங்க கேட்டீங்கிறதுனால எங்களுக்கு கோவம்லாம் கிடையாது, எனக்கும் உண்மையா எதுவும் கிடையாது. அம்மா ஆனா அது மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி நாங்க லவ் பண்ணி எங்க அம்மா அதிக டைம் கேட்டாங்க. நாங்க ஸ்டேஷன்ல இருந்து நான் ஜெயில எல்லாம் இருக்கும்போது ஏன்டா விட்டுறான்டா, நாங்க பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்துக்கிறாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ தெரியலங்க, எந்த இடத்துலயும் அப்போ விட்டு போகணும் தெரியல, இப்ப விட்டு போகணும்னு தெரியல. அவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை நான் செத்து நான் சுடுகாடு போனாதான் அது நடக்கும். அடுத்த ஜென்மத்துல வேணா வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுவான். அவ்வளவுதான், இது வந்து விதி நிர்ணயிக்கப்பட்டது, இறைவன் செயல் அனைத்தும். அதுவும் இல்லாமங்க, நம்ம வந்து 7 இயர்ஸா லவ் பண்ணோம். அரேஞ்ச் மேரேஜ் லவ் பண்ணிக்கிட்டு திடீர்னு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு காலத்துக்கும் அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டா ஐயோ அவங்க கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, அவங்க கூட ஏதாவது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் கூட சண்டை ஏதாவது ஒரு ஃபைட் வந்துச்சுன்னா நம்ம உடனே நம்ம மைண்ட் என்ன தோணும்னா, லவ் பண்ணவங்களே கட்டியிருக்கலாம், நம்மள இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்களா, நம்மள இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க, தாங்கன்னு தாங்கியிருப்பாங்க அப்படின்னு காலத்துக்கும் அதே வேதனையா இருக்கும். அது இன்னமும் நான் ஒரு சில வீடியோஸ்ல போய் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அதுல வந்து ரொம்பவும் வருத்தப்பட்டு நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போவும் அவரை பார்க்கணும்லாம் சில பேர் கமெண்ட் அதிக பேர் பண்ணியிருக்கிறாங்க, நான் பார்த்துருந்துருக்கேன். அந்த மாதிரி மன உளைச்சல்லாம் நமக்கு வேணாம். கஷ்டமோ நஷ்டமோ இந்த வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம். எல்லாமே இருக்குங்க, ஆனா ஒரு சில நிம்மதியை மட்டும் அதனால வாங்க முடியாது. ஆனா இப்போ இருக்கு, நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது பணத்தை ஏதோ ஒரு விதத்துல என்னைக்காவது நமக்கு அது கிடைச்சிடும். ஆனா பணம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்.
அதை தான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேளை பொண்ணாவோ பையனாவோ இருந்தால் நம்ம வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்ததுனால இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க. எங்க அம்மாவுமே கல்யாணம் ஆகி சிவா பிறந்த புதுசுலாம் செம்மையா எங்களுக்கு ஃபைட் வரும். அப்போ வந்து எங்க அம்மா கேட்பாங்க, என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இது தேவையா, நீ வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்து பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே எனக்கு ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்களே ஒழிஞ்சு ஊன்னு தலையாட்டுவனே ஒழிஞ்சு, ஆனால் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை இன்ன வரைக்கும் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அதுபோல் எங்கள் அம்மா தான் ஒரு சண்டையில் கேட்டாங்க இவரை, ஏன்னா அந்த மாதிரிலாம் என் பொண்ணு இருந்தா இந்நேரம் அவள் எத்தனையோ பேரை லவ் பண்ணிட்டு அது லவ் பண்ணுறது ஒருத்தவனா கல்யாணம் பண்ணுறது ஒருத்தவனு இருந்திருப்பா. என் பொண்ணு உடனே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு அவளோட இது புரியல. அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க மட்டும் உங்களுக்கு உட்கார வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க, பூஜை அறையில வச்சு. லவ் மேரேஜ் பண்றவனும் தூக்கி கை மேல வச்சுட்டு தாங்க மாட்டாங்க. இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும், எல்லா குடும்பத்திலும் இருக்கும். இதெல்லாம் வந்து இருந்தாதான் வந்து அது லைஃப். ஒண்ணுமே இல்லாம சில மாதிரி வாழ்க்கை போகாது. இதுதாங்க ஆன்சருங்கிறத தாண்டி இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன விஷயம் அனைத்துமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அனைவரும் இது வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொன்னேன். மற்றபடி அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.